அவ்வளவுதானே? அனைவருக்கும் வணக்கம். டாஸ்மாக் ஊழல் அமலாக்கத்துறை சமீபத்தில் நடத்தின ரெய்டுல 1000 கோடிக்கு மேல் ஊழல் நடந்திருக்கிறது என்ற ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் எங்களுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் தொடர்ச்சியாக இதை பற்றியே பேசிக் கொண்டிருந்தார்கள். இது மிகப்பெரிய ஒரு முறைகேடு நடந்து கொண்டிருக்கிறது என்று பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த வகையில இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் இந்த டாஸ்மாக் முறைகேடு எந்த அளவுக்கு மக்களை பாதித்திருக்கிறது, இந்த ஊழல் இது ஆரம்ப கட்ட ஊழல் தான், இன்னும் தோண்ட தோண்ட வரப்போகிறது. இருந்தாலும் கூட இந்த முதல் கட்ட இந்த ஊழலை வெளிக்கொண்டு வர வேண்டியது பத்திரிகைகளுடைய கடமை. அந்த வகையில இன்று தமிழகம் முழுவதும் பாஜக சார்பில் முக்கிய நிர்வாகிகள் இது குறித்து பத்திரிகையாளரை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். 1986 ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழே ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட 35க்கும் மேற்பட்ட வழக்குகள், ஊழல் தடுப்பு பிரிவால் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை எடுத்து ஆய்வு செய்த அமலாக்கத்துறை மிகப்பெரிய அளவில் ஊழல் நடந்திருக்கிறது. அதுவும் குறிப்பாக டாஸ்மார்க்ல ஒரு பாட்டிலுக்கு சில்லறை விற்பனையில 20 முதல் 30 வரை அதிக விற்பனை செய்யப்படுகிறது. ஒன்று. இரண்டாவது, டாஸ்மார்க் அதிகாரிகளுக்கும் மதுபான ஆலை ஓனர்களுக்கும் இடையே ஒரு முக்கிய தொடர்பு இருக்கிறது. அதில் முறைகேடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. டாஸ்மார்க் ஊழியர்களை பணிமாற்றம், இடமாற்றம் செய்வதில் ஊழல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது போன்ற முக்கியமான ஊழல்களோடு மட்டுமல்லாமல் ஒரு கொள்முதல் செய்வதற்கு ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் இருந்து கூட முறைகேடு செய்யப்பட்டிருக்கிறது என்ற போன்ற விஷயங்கள் எல்லாம் ஆய்வு செய்து ஆராய்ந்து அவர்கள் கணக்கெடுப்பின்படி ஒரு 1000 கோடிக்கு ஊழல் நடந்திருக்கிறது என்ற ஒரு கருத்தை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த வகையில இது ஒன்றும் தமிழ்நாட்டுக்கு புதிது அல்ல. ஏற்கனவே 10 ரூபாய் பாலாஜி என்று பேசப்பட்டது, ஒவ்வொரு கடைகளிலும் பாட்டிலுக்கு மேல 10 ரூபாய் விற்கப்பட்டது என்பது எல்லாம் அறிந்த விஷயம்தான். இன்னைக்கு இது 2-3 ஆண்டுகளாக நடந்த விஷயத்தை தமிழ்நாடு அரசு போட்ட எஃப்ஐஆர் அடிப்படையில் எடுத்து அமலாக்கத்துறை இன்னைக்கு அதை ஆய்வு செய்யறாங்க. அப்படி செஞ்ச ஆய்வில், அது குறிப்பா ரெய்டுல டாஸ்மார்க் நிறுவனத்தின் மீது மேலேயே ஒரு அமலாக்கத்துறை இன்னைக்கு ரெய்டு பண்ணியிருக்காங்க. அதுபோக சில மதுபான ஆலைகள் மேல் நடத்தினாங்க. மற்றும் இல்ல கரூர்ல செந்தில் பாலாஜி அவர் வீட்டில் நடத்தினாங்க. இது எல்லாம் ஆய்வு செஞ்ச போதுதான் ரெய்டு பண்ணப்பதான் இந்த அளவுக்கு ஒரு ஊழல் நடைபெற்றது தெரிய வருது. அப்ப பார்த்தா ஒரு 1000 கோடி அப்படிங்கிறது ஒரு கணிசமான செலவு கணிப்பு. ஆனா இது மிக குறைவுதான், ட்ரெய்லர் தான், இன்னும் நிறைய வெளிவரும் அப்படிங்கிறது பல விஷயங்கள் இப்ப அது புரிய ஆரம்பிச்சிருக்குது மக்களுக்கும் கூட. ஏனென்றால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் குறிப்பா முன்பெல்லாம் வெறும் மதுதான் பேசப்பட்டது. இப்பொழுது மது மட்டுமல்ல, கள்ளச்சாராயம் பேசப்படுகிறது, போதைப் பொருள் பேசப்படுகிறது, போதைப் பொருள்ல பெத்தாம்பேட்டமின் பேசப்படுகிறது, சாக்லேட், போதை சாக்லேட் பேசப்படுகிறது. இன்னைக்கு நிறைய பாருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. FL1, FL2, FL3 இதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு வகைகள்ல ஊழல் தொடர்ச்சியா நடக்குது. இது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்து. ஏன்னா தமிழ்நாட்டுடைய மனித வளம் என்பது மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற கொலைகள், குற்றங்கள், சாலை விபத்துக்கள், இதற்கெல்லாம் காரணமாக இது அமைகிறது. குறிப்பா மனித வளத்தை அடியோடு இது வேறு இருக்கிறது. ஒன்று. இரண்டாவது, கனிம வள கொள்ளை. நீங்க மணல் திருட்டாகட்டும், அதே போல கல், கிரனைட் போன்றவை ஆகட்டும், அரசுக்கு வருகின்ற வருமானம் மிக சொற்பம். அதையும் தாண்டி சில திமுகவை சார்ந்த குடும்பங்களுக்கு மிகப்பெரிய பண பரிமாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது என்பது இன்னொன்று. மணல் மூலமாக
2 ஆண்டுக்கு முன்பாக நடைபெற்ற இடி சோதனையில கணக்கு காமிக்கப்பட்டது வெறும் 36.4 கோடி மணல் அள்ளப்பட்டதுல ஒரு 4 மாவட்டங்கள்ல. ஆனா அமலாக்கத்துறை நீங்க IIT பேராசிரியர்களை வச்சு ஆய்வு செஞ்சப்போ எடுத்த கணக்கெடுக்கின்படி 5000 கோடிக்கு மணல் அள்ளப்பட்டிருக்கிறது. லாரிக்கு அந்த மணல் அள்ள போட்ட லாரிக்கு மட்டும் போடப்பட்ட டீசல் எரிபொருளுடைய அளவு மட்டும் 200 கோடி ரூபாய்க்கு டீசல் போட்டிருக்காங்க. அப்ப எந்த அளவுக்கு மணல் அள்ளப்பட்டிருக்கும், எவ்வளவு ஆழத்துக்கு எவ்வளவு அகலத்துக்கு தோண்டப்பட்டதுன்னு ட்ரோன் வச்சு ஆய்வு செஞ்சு கணக்கெடுத்தாங்க. அப்ப தெரிய வந்தது 5000 கோடி ஊழல் நடந்திருக்கிறது. உயர்நீதிமன்றத்துல இந்த பட்டியலை வெளியிட்ட பொழுது உடனடியாக தமிழக அரசு மாவட்ட ஆட்சியர்கள் அங்க போய் சாட்சி சொல்ல மறுத்து தடை வாங்கினாங்க. அப்ப அந்த அளவுக்கு ஊழல் புறையோடி போயிருக்கிறது, முறைகேடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒண்ணு. இன்னொன்னு கல்வி கொள்கை, அந்த கொள்கை மூலமாக அடிக்கின்ற கொள்ளை. இன்னைக்கு கல்வி முழுமையாக தனியாருக்கு மடைமாற்றம் செய்யப்பட்டு விட்டது. நல்ல கல்வி குழந்தைகளுக்கு வேணும்னா தனியாருக்கு போனத்தான் நடக்கும். அரசு பள்ளிகள்ல மிக நிலைமை மோசமாக இருக்கிறது. அதுவும் குறிப்பா சொல்ல போனீங்கன்னா 11 to 13,000 வகுப்பறைகள் மறுத்தடையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற கணக்கு சொல்றாங்க. இன்னும் இதை விட உருப்படி மேல போய் அரசு பள்ளிகள்ல 8ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவன் 2ஆம் வகுப்பு பாட புத்தகத்தை படிக்க திறனிட்டு இருக்கிறாங்கிற ஆய்வு கூட சொல்லியிருக்காங்க. இப்போ இதன் அடிப்படையில அரசு பள்ளி நிலை இவ்வளவு மோசமா இருக்கிற காரணத்தால எல்லாரும் தனியார் கல்வியை நோக்கி செல்ல காரணத்தால தனியார் கல்வி என்பது அரசுக்கு வருமானம் தராமல் தனிப்பட்ட சில குடும்பங்களுக்கு வருமானம் தரக்கூடிய தொழிலாக மாறிவிட்டது. சோ இந்த 3 விஷயத்துல பாத்தீங்கன்னா கல்வி, மது, இயற்கை வளம், இந்த 3லையும் தொடர்ச்சியாக முறைகேடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை வெளிப்படுத்துகின்ற வேலையைத்தான் பாஜக என்று செய்து கொண்டிருக்கிறது. இதை விட முக்கியமான விஷயம், எங்கெல்லாம் ஊழல் நடந்தது இப்ப அந்த 1000 கோடிகள் கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு விரிவா சொன்ன உங்களுக்கு 1 பணியாளர்களை இடமாற்றம் செய்கிறது. டாஸ்மார்க் அதிகாரிகள் கீழ் இருக்கிற பணியாளர்கள் இடமாற்றம் செய்ததற்கு லஞ்சம் வாங்கியிருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட மது ஆலையில் இருந்து அதிகமாக கொள்முதல் செய்வதற்காக லஞ்சம் வாங்கியிருக்காங்க. இந்த சரக்கு கொண்டு போய் சேர்த்துற போக்குவரத்துக்கு போடுற டெண்டர் அவங்கள்ட்ட அண்டர்ஸ்டாண்டிங் போட்டு அவங்க அதுல லஞ்சம் வாங்கியிருக்காங்க. சில்லறை விற்பனையில கொடுக்கப்பட்ட அந்த பாட்டில் விற்பனையில அந்த விற்பதற்கு லஞ்சம் வாங்கியிருக்கிறாங்க. அதை விட மிக முக்கியமா இதுக்கெல்லாம் டெண்டர் போடுறப்போ டெண்டர் 4-5 பேர் போட்டாலும் கூட எந்த ஒரு முறைப்படியான சிஸ்டம் ஃபாலோ பண்ணாம ஒரு டெண்டர் போடுற அந்த டிடி பேப்பர் ஒன்று அதுக்கு அட்வான்ஸா அவருடைய KYCங்கிற அந்த டீட்டெயில் சரியா இருக்கணும். ஆனா ஒருத்தருக்கு மட்டும்தான் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது, மற்றதெல்லாம் வெறும் பேராய்வுல போடப்பட்டிருக்கிறது. போட்டவங்க அப்படி கூட போட்டவங்க டெண்டர் போட்டவங்களுக்கு எந்த ஒரு முறைப்படியான இது பின்பற்றப்படவில்லை, சட்டங்கள் பின்பற்ற இதெல்லாம் தான் இன்னைக்கு அமலாக்கத்துறை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆக இது ஒரு சார்பாக ஒரு குடும்பமோ சிலரோ பயனடைவதற்காகத்தான் இதுல டெண்டர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு அரசு நிறுவனம் பின்பற்றக்கூடிய எந்த விதமான முறையான இதையும் பின்பற்றவில்லை அப்படிங்கிறதான் இடியோடைய அவங்க செய்திருக்கிற அந்த தாக்கல் செய்திருக்கிற அறிக்கை. அதனால அந்த 1000 கோடி என்பது ஒரு முதல் ட்ரைலர் தான். இன்னும் தோண்ட வரும். இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு அதிகமான சந்து கடைகள் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது, தனியார் பார் நிறைய ஆரம்பிக்கப்பட்டு விட்டது, இன்னைக்கு மால்கள்ல சாராயம் விற்கப்பட்டிருக்கிறது. இப்படியெல்லாம் விற்கப்படுகின்ற இந்த சாராயம் ஆயத்தீர்வை கூட கட்டாம நேரடியாக விற்பனை செய்யப்பட்டு அந்த வருமானம் சில குடும்பங்களுக்கு செல்கிறது. இதெல்லாம் அடுத்த கட்டமா வெளிவரக்கூடிய விஷயமா இருக்கும். அதனால இன்றைக்கு நிலைமையில இன்னைக்கு டாஸ்மார்க் மூலமாக மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை இங்க முதல் கட்டமா நாங்க மக்களுக்காக நாங்க இதை வெளிப்படுத்துறோம். இதுதான் பாஜக நோக்கம். மறுசீரமைப்பு, அது மறுசீராய்வு பார்த்திருப்பீங்க நீங்க. டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா 2026 மீண்டும் சென்சஸ் எடுத்து அதுக்கப்புறம் அதை நம்ம தொகுதி மறுசீராய்வு பண்ணுவாங்க. இன்னும் டைம் இருக்கு. இது திடீர்னு இப்ப எடுத்துட்டு போய் எல்லா முதலமைச்சர்களையும் பார்த்துட்டு இருக்காங்க. சவுத் இந்தியாவில் புதிய கல்விக் கொள்கையை கையில் எடுத்தாங்க திடீர்னு. அதுக்கு முன்னாடி ஒரே நாடு ஒரே தேர்தல் எடுத்தாங்க. அதுவும் சமீப காலமா இப்போ இன்னைக்கு திடீர்னு இந்த மறுசீராய்வு எடுத்ததுக்கு காரணமும் புதிய கல்விக் கொள்கை எடுத்ததுக்கு காரணமும் முழுமையாக 2 விஷயங்கள் சொல்ல முடியும். ஒன்று, ஒரு திறனற்ற அரசு
பல போராட்டங்களை சந்தித்து வருகிறது. குறிப்பா அரசு ஊழியருடைய போராட்டம், பல்வேறு துறைகளுடைய போராட்டம், மாற்றுத்திறனாளிகள் போராட்டம், இப்படி பட்டியலிட்டே போலாம். இவங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியல. அதை மடைமாற்றம் செய்கின்ற ஒரு வேலை ஒன்று. இரண்டாவது, இன்றைக்கு இந்த மறுசீராய்வு குறித்து மீண்டும் பேசுவதற்கு காரணம், மத்திய அரசின் மீது வெறுப்பை உமிழ்வதற்கு முக்கியமான காரணம் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிற டாஸ்மாக் குறித்த ஊழல். இன்னைக்கு இது மக்கள்கிட்ட போய் சேரக்கூடாதுங்கிறதுல முதலமைச்சர் தெளிவா இருக்கார். அதனாலதான் இதுவரைக்கும் அவர் அறிக்கையும் கொடுக்கல. இரண்டாவது, இன்னைக்கு மோடி அவர்கள் மீது அதிகபட்ச வெறுப்பை உமிழ்ந்து கொண்டிருக்கிறார். ஏதோ நாசகார கும்பல் அப்படின்னு சொல்ற அளவுக்கு முதல்வர் போயிட்டார். இன்னொன்னு முதல்வர் பேசினதை கேட்டேன் சமீபத்துல. 1970களில் அவர் தந்தையார் பேசிய அதே பேச்சு. ஹிந்தி திணிக்கப்படுகிறது, சமஸ்கிருதம் திணிக்கப்படுகிறது, குலக்கல்வி கொண்டு வரப்படுகிறது, நம்முடைய கல்வியை ஒழிக்க பார்க்கிறார்கள், தமிழர்களை நாகரிகமற்றவர்கள் என்று சொல்லுகிறார்கள். இப்படி உண்மைக்கு புறமான விஷயம். நம்ம ஒரு இடத்துல கூட பாத்தீங்கன்னா, நாம எந்த இடத்துலயும் தமிழர்கள் நாகரிகமற்றவர்கள் அப்படின்னு ஒரு இடத்துல கூட அமைச்சர் பேசவே இல்லை. தர்மேந்திர பிரதான் அவர்கள் பேசவே இல்லை. நீங்க கவனிச்சிருப்பீங்க அதை. ஒரு இடத்துல கூட திமுகவினர் நாகரிகமற்றிருக்கிறார்கள் என்றுதான் சொன்னமே ஒழிய, ஒரு இடத்துல கூட நாம அது குறித்து தமிழர்கள் குறித்து பேசப்படல. ஆனா முதலமைச்சர் வலுக்கட்டாயமாக இதை மக்கள் மத்தியில கொண்டு திணிக்கிறார். தமிழர்கள் நாகரிகமற்றவர்கள் ஒரு வார்த்தை கூட சொல்லல, அமைச்சரும் பேசல. சோ இது மாதிரி பொய் பிரச்சாரத்தை நம்முடைய தமிழக முதல்வர் முன்னெடுப்பது என்பது முக்கியமாக தமிழக மக்களை வருகின்ற 2026க்காக மடைமாற்றம் செய்கின்ற வேலையை செய்யறாங்க. நிச்சயமாக இதில் பலன் இருக்க போவதில்லை. அந்த காலம் வேற. அவங்க அப்பா இருந்த காலத்துல மீடியாக்கள், சோசியல் மீடியாக்கள் இந்த அளவுக்கு இல்ல. இன்னைக்கு இந்த அளவுக்கு மக்கள் அடுத்த நிமிஷம் எல்லா செய்தியும் தெரிஞ்சுக்கிறாங்க. அதை எங்க தலைவர் அவர்கள் மிகச்சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில வருகின்ற 2020 தேர்தலில் இவர்கள் எத்தனை பொய்களை அவிழ்த்து விட்டாலும், எத்தனை வெறுப்பு பிரச்சாரத்தை பாஜக மீது மேற்கொண்டாலும் 2026 திமுக வீட்டுக்கு செல்வது உறுதி. நிச்சயமாக பாஜகவுடைய தலைமையிலான அல்லது என்டிஏ கூட்டணி மிக பலமாக இங்கே வெற்றியை பெற்று ஆட்சி அமைக்கும். அது வாங்குற கஸ்டமர் தானே. நீங்க ஒரு 10 ரூபாய் அதிகம் விற்கிறாங்க அப்படின்னா, விற்கிறவங்க நீங்க பார்த்திருப்பீங்க, வாங்குறவங்க வேற வழி இல்லாம தான் வாங்குறாங்க. ஏன்னா அது குடிக்க அடிமை ஆயிட்டாங்க. காலையில 5:30 மணிக்கு கூட்டம்ங்க. டாஸ்மாக் கடையில போனீங்க, தட்டிட்டு இருக்காங்க டோரை. 5:30 மணிக்கு 4 டாஸ்மாக் மாதிரி 4 வண்டி நிக்குது, மஃபட் நிக்குது. 5:30 மணிக்கு தட்டுறாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு மதுவுக்கு அடிமை ஆயிட்டாங்க எல்லாருமே. அப்போ அதுல 10 ரூபா 5 ரூபாலாம் அவங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நிலையிலையும் அவங்க இல்லை. அதை வாங்கி குடிக்கணும் அப்படிங்கிற அந்த வேகமும் வெறியும் அவங்ககிட்ட இருக்குது. அதனால 10 ரூபா முதல்ல வாங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல என்னாச்சு, 10 ரூபாங்கிறது பிரச்சனையாங்காட்டி தான் நேரடியா சந்து கடைகள் மூலம் விற்பனை செய்ய ஆரம்பிச்சாங்க. அங்க உங்களுக்கு அக்கௌண்ட்ல வராது, நேரடியா விற்க ஆரம்பிச்சாங்க. அந்த பணம் முழுசா அப்படியே அவங்களுக்கு போய் சேர்ந்தது. அது அடுத்த கட்டமா நடந்திருக்கு எல்லாமே. அப்புறம் பிரைவேட் பாருக்கு கொடுத்தாங்க, FL1 FL2 கொடுத்தாங்க, அப்புறம் மாலுக்கு கொடுத்தாங்க. இது எல்லாமே விற்பனை செய்வதற்கான ஒரு யுக்தி தானுங்க. அதனால மிகப்பெரிய அளவு ஊழல் நடந்திருக்கு, அது மாற்று கருத்து இல்லைங்க. அதாவது 3 வழியில மிக எளிதாக மக்களிடம் பணம் பெற முடிகிறது. ஒன்று கனிம வள கொள்ளை, 2வது கல்வி கொள்ளை, 3வது இந்த டாஸ்மாக். சார், ஒரு அரசியல் தலைவருக்கு கூட்டம் அதிகமாக கூடுகின்ற பொழுது, எதிர்கட்சியை ஆளுங்கட்சியை எதிர்த்து பேசுகின்ற பொழுது, அவர் பாஜகவை எதிர்த்து பேசுறாரு, திமுகவையும் எதிர்த்து பேசுறாரு. ஏறக்குறைய திமுகவுக்கு பேரலாவே அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கின்ற பொழுது நிச்சயமாக அவர்களுக்கு எதிரிகளால் ஆபத்து வரலான்னு ஒரு உளவுத்துறை கணிக்கின்ற பொழுது அதுக்கு ஆதரவு, அதாவது அதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டியது மத்திய அரசுடைய கடமை. இது அரசியலாக பார்த்தால் திமுக பார்த்துச்சு அப்படின்னா அவங்களே நிச்சயமாக அவங்க பாதுகாப்பு கொடுத்துருக்கலாம். அவங்க கொடுத்திருந்தாங்கன்னா மத்திய அரசு வரப்போறது இல்லை. சோ இவங்க கொடுத்த நோக்கம் ஒரு தலைவரை, ஒரு புதிதாக அரசியல் கட்சிக்கு வந்திருக்காரு, கூட்டம் கூடுகிறது, ஒரு கட்சியினுடைய தலைவர் மட்டும் அல்லாமல் ஒரு நடிகராகவும் இருக்கிறார், அந்த காரணத்துக்காகவும் கூட்டம் கூடுது. அதனால அவருக்கு பாதுகாப்பு கருதி கொடுத்திருக்கிறாங்க. இதுல வேற எந்த அரசியலும் கிடையாது.
நிறைய தலைவர்கள் கொடுத்திருக்கோம். வட இந்தியாவிலும் சரிங்க, இது எல்லாமே அவங்களுக்கு வந்து பாதுகாப்புக்காக தான் கொடுத்திருக்கிறோம். இங்கேயும் பல இந்து அமைப்புகளை சார்ந்தவர் கொடுத்திருக்கோம், இஸ்லாமியர்கள் கொடுத்திருக்கிறோம், எல்லாமே பாதுகாப்பு வரை தான் கொடுத்திருக்கோம். டாஸ்மாக் வந்து அமலாக்கத்துறைக்கு முன்னாடியே சொல்றாரு. ஆமாங்க, அது வந்துங்க என்ன சொல்றேன், இது வந்து என்ன சொன்னாங்கல்ல, வெளிப்படையா தெரியுற விஷயம்ங்க. மாநில தலைவர் மட்டும் தான் இல்ல, இதுக்கு முன்னாடி நீங்க பல சேனல்ல போய் பாருங்க, பல யூடியூப் நல்ல தரமா நடத்துற யூடியூப் நடத்துற பத்திரிகையாளர் பாருங்க, எல்லாருமே இது குறித்து பேசிட்டு இருக்காங்க. இது வந்து இந்த அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறது, இந்த அளவுக்கு வந்து பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கின விஷயமாகட்டும், மதுபானத்துல நடக்கிற முறைகேடு ஆகட்டும், ஒரு பார் தர்றதுக்கு பிரைவேட் பார் தரக்கு நடக்கிற ஊழல் ஆகட்டும், எல்லாமே பேசப்பட்டதான். நான் சொல்றது இந்த 1000 கோடிங்கிறது ஒரு ஒரு அமலாக்கத்துறை குறித்த ஒரு இனிஷியல் கட்டம். ஏன்னா அவங்க அதையும் சொல்ல முடியாது. எங்களுடைய கணிப்பெல்லாம் இது பல 1000 கோடிகளை தாண்டும்ங்கிறதா எங்களுடைய கணிப்பு. இது அடுத்த கட்டமா எல்லாமே வெளிவரும். இது பட்ஜெட் இதுக்கு முன்னாடி அவங்க கொடுத்தாங்க. தமிழ்நாடு பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில விவசாயிகள் மீது அக்கறை அப்படின்னா, முதல்ல இன்னைக்கு ஆயிரக்கணக்கான ஆடுகள் கடித்து குதிரப்பட்டது திருப்பூர்லயும் இங்க மாவட்டத்தில் தான், ஈரோடு மாவட்டத்திலையும் இன்னைக்கு வரைக்கும் அவளுக்கு வந்து நிவாரணம் கொடுக்கப்படல. எல்லாம் விவசாயிகள் சாலையில் இறங்கி போராடினாங்க, நிவாரணம் கொடுக்கப்படல. அவர்கள் வந்து மண்டபத்தில் அடைக்கப்பட்டார்கள், சாயங்காலம் வரைக்கும் வேலை செய்ய அனுமதிக்கல. இன்னும் பல திட்டங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. குறிப்பா அவங்க கரும்பு கொடுத்த கொள்முதல் விலையாகட்டும், நெல்லுக்கு கொடுத்த கொள்முதல் விலையாகட்டும், காய்கறிகளுக்கு கொடுத்த கொள்முதல் விலையாகட்டும், எதுவும் நடைமுறைக்கு வரல. இன்னைக்கும் தக்காளிய விவசாயிகள் எடுத்து சாலையில கொட்டுற நிலைமைக்கு தான் இருக்கிறாங்க. இன்னைக்கும் தண்ணீர் தேடி அலைன்ற நிலைமையில தான் விவசாயிகள் இருக்கிறாங்க. அதனால வெறும் வெற்று பேப்பர் அறிக்கையாக மட்டும்தான் இதை பாக்குறோமே ஒழிய, திமுகவுக்கு 100% விவசாயிகள் மீது அக்கறை இல்லை. அதத்தான் இந்த பட்ஜெட் வெறும் வார்த்தை ஜாலம் மட்டும்தான். இதுல எந்த விதமான செயல்பாடும் இருக்காது, இருக்க போவதும் இல்லை. சரி, இது வந்து உண்மையிலேயே வந்து இந்த மாதிரி திட்டங்கள் ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலுக்கு எல்லாம் விவசாயிகள் எல்லாம் போயிட்டு வந்திருக்கிறாங்க, பார்த்துட்டு தான் இருக்காங்க. பட் அந்த அளவுக்கு கட்டமைப்பு நம்மகிட்ட இருக்கா அப்படிங்கறதா முக்கியம். இன்னைக்கு மைக்ரோ லெவல்ல இரிகேஷன் பண்றோம், பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறோம். இயந்திரங்கள் மூலமாக பல வந்து விவசாயங்களை நம்ம மேம்படுத்தி இருக்கிறோம். 1 ஏக்கர் 1.5 ஏக்கர் வச்சிருக்கிற விவசாயிகள் இயந்திரம் மூலமாக விவசாயம் செய்ய முடியுமா, அது நடைமுறை சாத்தியமாங்கிறதெல்லாம் மிக முக்கியமான விஷயம். ஆக நீங்க அங்க இருக்கிற விவசாயம் என்பது வேறு. அங்கெல்லாம் 100 ஏக்கர் 1000 ஏக்கர் நடக்கிற விவசாயம். இங்க 1 ஏக்கர் 1.5 ஏக்கர் வச்சிருக்கிற சிறு குறு விவசாயிகள் இருக்கிறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நடைமுறையை இங்க பயன்படுத்தணும். அதைத்தான் மத்திய அரசு செய்து கொண்டிருக்கிறது. ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி மூலமாக பல்வேறு விவசாய கருவிகளை எல்லாம் வழங்கி ஒருங்கிணைந்த விவசாயிகள் திட்டத்தை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறது. எந்த சமயத்துல எந்த காய்கறிகள் தேவைன்னு ஒரு கணக்கு எடுத்து அரசு பண்ணாவே அது மிகப்பெரிய பலனுள்ளதா விவசாயிக்கு இருக்கும். ஏன்னா வெங்காயம் விளைஞ்சு வர்ற பாத்தீங்கன்னா வெங்காயத்துக்கு விலை இருக்காது. ஏன்னா எல்லா விவசாயிகளும் வெங்காயம் போட்டிருப்பாங்க. தக்காளி விளைஞ்சு வர்ற பாத்தீங்கன்னா எல்லா விவசாயிகளும் தக்காளி போட்டிருப்பாங்க, தக்காளி விலை இருப்பாது. சோ அந்தந்த சமயத்துல ஒரு கணக்கு எடுத்து இங்க வெங்காயம் போடணும், இங்க தக்காளி போடணும், இவ்வளவு தேவை இருக்கிறது, இவ்வளவு ஏற்றுமதி, இப்படியான ஒரு மைக்ரோ லெவல் கணக்கு போட்டு கொடுத்தா அதுவே விவசாயிகளுக்கு பெரிய பலனுள்ளதாக இருக்கும். அதை செய்யாம விவசாயிகள் உழைக்க தயாரா இருக்கிறாங்க. அவங்களுக்கு வேண்டிய விஷயம் எல்லாம் 2 விஷயம். ஒண்ணு தண்ணீர், இன்னொன்று தரமான விதைகள், 3வது விற்பனை செய்ய உரிய வசதி. இந்த 3மே இல்லை, உரிய விலை, இதுமே 4மே இல்லை. அதனாலதான் பிரச்சனை. இந்த 4ஐயும் ஒரு அரசு சரி செஞ்சாவே விவசாயம் செலுத்திவிடும். அதனால இந்த வெளிநாடு போறது, பாக்குறது, வர்றது, அங்க போய் பார்த்து வரலாம் சுற்றுலா மாதிரி. பட் இங்க இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண முடியுமா அப்படிங்கிறது முக்கியம். இங்க இம்ப்ளிமெண்டேஷன் பண்ற அளவுக்கான வசதிகள் தமிழ்நாடு அரசு செய்து தரவில்லை என்பதுதான் உண்மை. நிறைய உறக்கமணிகள் இருக்கு சார். தமிழ்நாடு அரசு வந்து இங்க சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா நிறைய உரக்கம்பெனிகள் இருக்குது. கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் நிறைய இருக்குதுங்க. நிறைய உரம் தயாரிக்கிறவங்க எல்லாம், கலப்புரம் தயாரிக்கிறவங்க இருக்காங்க. நிறைய உரங்கள் வந்துருச்சு. இயற்கை விவசாயிக்கிற உரங்கள் நிறைய பண்ணுது. மண்புழு தயாரிக்கிற உரங்கள் நிறைய வந்துருச்சு. எல்லா கம்பெனியும் நிறைய வந்திருக்குங்க. அது முறைப்படி போய் சேர்றதுக்கான ஏற்பாடுகள் தான் இன்னைக்கு பெரிய தடையா இருக்கு. இப்ப சமீப காலமா பாத்தீங்கன்னா அங்கிருந்து வர்ற யூரியா வர்றது, பொட்டாஷ் வர்றது எல்லாமே வந்துகிட்டு இருக்கு. ஏறக்குறைய இன்னைக்கு தடை இல்லாம எல்லாத்தையும் சேர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனா இந்த இயற்கை விவசாயம் அமைக்கின்ற திட்டங்களை மத்திய அரசு கொடுத்திருக்கிறது. அதை முறையாக மாநில அரசு பின்பற்றவில்லைங்கிறதான் இங்க பிரச்சனை. இன்னைக்கு வருஷம் அவங்க ஆட்சி செய்ய 1 லட்சம் கோடி அதிகமாயிட்டே போகும்.
ஏன்னா அவங்ககிட்ட இருக்கிற திட்டமிட்ட ஒரு திறன் இல்லாத செயல்பாடு தானுங்க அவங்ககிட்ட. இன்னைக்கு வந்து ஒன்று சம்பளம் அதிகங்கிற ஒரு பிரச்சனை, இன்னொன்னு வர்ற வருமானத்துல பல பகுதிகள் வந்து திமுக குடும்பங்களுக்கு செல்கிறது ஒன்று, அதையெல்லாம் அவங்க வாக்கு வங்கிக்காக எடுத்து பதுக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது ரெண்டு. மூணாவது, எந்த செயல்பாட்டிலையும் திட்டம் இல்லைங்கிறதா. இன்னைக்கு மத்திய அரசு பாத்தீங்கன்னா 5 லட்சம் கோடி டர்ன் ஓவர்ஸ் ஆயிருக்கு. இப்போ பியூசி பப்ளிக் சர்வீசஸ் கம்பெனி இருக்கு இல்லைங்களா, பேங்க்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கடந்த ஆண்டு வந்தது 5 லட்சம் கோடி வருவாய் ஈட்டி இருக்கிறது. தமிழ்நாட்டுல இவங்களால ஒரு கம்பெனி சொல்ல முடியுமா லாபத்துல இங்குதுன்ட்டு? எல்லாம் 11,000 கோடி கடன். டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் எடுத்துட்டீங்கன்னா 300 கோடி சொத்து இருக்குது, 1000 கோடி கடன் வாங்கி வச்சிருக்காங்க. இபி எடுத்துக்குங்க, நீங்க கூட்டுறவுத்துறை எடுத்துக்குங்க, ஒரு துறை சொல்லுங்க லாபகரமா எங்கூடிய துறை? எதுவுமே கிடையாதுங்க. திறன் இல்லைங்க அவங்ககிட்ட. எல்லாத்தையும் ஆவின் துறை எடுத்துக்குங்க, பால்வளத்துறை எடுத்துக்குங்க, எதுவுமே அவங்க ஒரு துறையினால நீங்க நஷ்டம் கூட வர வேண்டாமுங்க, லாபகரமாக எங்க கூட வேண்டாம். அட்லீஸ்ட் நஷ்டம் இல்லாம இயங்கினா கூட துறையில் இருக்கிற ஒரு துறையில் இருக்கிறவங்களுக்கு சம்பளம் தர முடியல, போக்குவரத்து துறை ஊழியர்களுக்கு ஓய்வு தர முடியல, மின்சார ஊழியர்களுக்கு ஓய்வு தர முடியல, அவங்களுக்கு பணம் தர முடியல. இது என்ன அரசாங்கம்? இது எப்படி மேனேஜ்மெண்ட் சொல்ல முடியும்? நாம இன்னும் அதிகமாகுங்க. நீங்க குஜராத் இன்னைக்கு பட்ஜெட் போட்டிருக்காங்க, எக்ஸஸ் பட்ஜெட், கையில காசு இருக்கிற மாதிரி பட்ஜெட் போட்டிருக்காங்க. இங்க பற்றாக்குறை பட்ஜெட்டுங்க. குஜராத் மாடல் ஏன் சொல்றோம்னா, இன்னைக்கு அங்கேயும் கடன் இருக்கு இல்லாம இல்ல, ஆனா அந்த திறன் மேம்பாடு, அந்த மாநில அரசு நிர்வகிக்கிற விதம் எப்படி இருக்கிறது முக்கியம். அது இவங்க செயலியா தானே பிரச்சனை. இன்னைக்கு ஒவ்வொரு வருஷம் 1 லட்சம் கோடி கடன் ஆகுது அப்படிங்கிறது, இவங்களே 1,62,000 கோடி கடன் வாங்கியிருக்காங்க ஒரு ஆண்டுல அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு மோசமான நிர்வாகங்கிறதா காமிக்குதுங்க. அதனால இவங்க வந்து நிச்சயமா இவங்க வந்து இந்த 5 ஆண்டு காலத்தை முடிச்சுட்டு போனாலும் அடுத்த வர்ற அரசுக்கு சாதாரணமான ஒரு நிலையில் இருக்க முடியாது. நிச்சயமா இது மிகப்பெரிய போராட்டம் தான். இன்னும் பல தலைமுறைகளுக்கு வட்டி கட்ட வேண்டிய நிலைக்கு இந்த அரசாங்கம் உருவாக்கிட்டு போறாங்க. ரொம்ப நாளைக்கு இது நீடிக்காதுங்க. இதுக்கு ஒரு முடிவு வந்துதான்.